இடுப்பை சுற்றி உள்ள சதை குறையணும். இது வந்து ஸ்பெஷலி பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் லாஸ் பண்ணணும்னா இதில் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஒரு ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பிரிக்கலாம். சாப்பிட்ணும் அப்படின்றது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மெடிசன் இல்லாமல் நான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். கெயின் ஆகுதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனையினால தான் நிச்சயமாக வெயிட் கெயின் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இடுப்பை சுற்றி உள்ள சதை குறையணும். இது வந்து ஸ்பெஷலி பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய நிறைய லேடிஸ் சொல்கிறது, மேம் இப்போது சமீபமாக இந்த 1-2 வருடங்களில் தான் எனக்கு ரொம்ப வெயிட் அதிகமாச்சு அப்படின்ட்டு. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குனே நம்ம வந்து ஸ்பெஷலாக நம்ம மெடிசன்ஸும் சரி டயட்டும் சரி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன டயட் நீங்கள் ஸ்பெஷலாக எடுக்கணுன்றதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா இதில் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஒரு ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பிரிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டயட், அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மெடிசன்ஸ் என்ன சாப்பிட்ணும் அப்படின்றது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மெடிசன் இல்லாமல் நான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். மெடிசன்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ரீசன் இருக்கும். வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரீசன் இருக்கும். அந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம மெடிசன் வந்து கொடுக்குறோம். அடுத்த தேர்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதை வந்து பேஸ் பண்ணணும். அடுத்தது நம்மளுடைய மென்டல் ஹெல்த், எந்த மாதிரியான சைக்காலஜிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம். ஒருத்தருக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனையினால தான் நிச்சயமாக வெயிட் கெயின் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லாரோட கண்ணோட்டமும் நல்லா சாப்பிட்றோம் வெயிட் போட்டுருச்சு, சாப்பிட்றேன் வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு முறை ஒரு ரீசன் இருந்தாலும் இப்போ அடுத்தடுத்து நான் சொன்ன காரணங்களால் தான் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகுது. இப்போ முதல்ல நம்மளுடைய உணவு முறை இதை பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அதிகமான உடல் பருமன் வருது அப்படின்னா உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். ஃபுல்லாக நம்ம வந்து என்னென்னா மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆஃப்டர் டெலிவரி, சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட சாப்பிட உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சரி, இந்த உடல் பருமனுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ரீசன் அப்படின்னு நான் சொன்னது இந்த மெடிசன்ஸ் தேவையா அப்படின்ற ஒரு கொஷின். மேம் எனக்கு வந்து மெடிசன்ஸ் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு எனக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்துன்றது தான் கான்செப்ட். அப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோருக்குமே அந்த மெடிசன் அப்படின்றது தேவைப்படும். இப்போது மெடிசன் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இந்த மருந்துகள் எது அடிப்படையாக இருக்கும்ன்றதை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக புரியும். என்னென்னா இப்போ வெயிட் லாஸ் ஆகணும்னா என்ன, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறணும். அப்போது பிளட் பியூரிஃபையர் இதில் மெயினாக இருக்கும். அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கும். அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுற மெடிசன்ஸும் பிளட் பியூரிஃபையரும் ஒரு 3 டைப்ஸில் நம்ம கொடுக்குறோம். இது வந்து கஷாயம் மாதிரியோ டீ மாதிரியோ இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய சிரப் பேஸ்லேயோ நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைய குறைய அப்படியே நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது உடல் எடை குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறணும். அடுத்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. இதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். அப்போ மெடிசன்ஸ் வந்து எதற்காக நம்ம எடுக்கிறோன்றது இப்போ தெரியும். இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை பிசிஓடி பிரச்சனை இருக்கலாம். இதற்கு நம்ம மெடிசன் எடுக்காத வரைக்கும் வெயிட் லாஸ் ஆக போகிறதே கிடையாது. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் மருந்துகள் எடுக்காமல் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னா வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா அதனோட சிம்டம்ஸ் என்னென்னா வெயிட் கெயின் தான்.
அப்போ தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதற்கான சித்த மருந்துகள் எடுக்கணும். அப்போ பிளட் பியூரிஃபையரோட நம்ம என்ன பண்ணுறோம்னா தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணக்கூடிய மருந்துகள் நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்மோன் பிரச்சனைகளும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் மென்டல் ஹெல்த் எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த சமயத்தில் தான் அதிகமான ஒரு உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே போகிறத பார்க்கலாம். ஒரு 45 இயர்ஸ் 47 இயர்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த சமயத்தில் ரொம்ப உடல் எடை அதிகரிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ உடல் பருமன் அதிகமாக கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைம் தான். அந்த சமயத்துலேயும் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க, மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு லோன்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும், எதற்கு எடுத்தாலும் ஒரு டென்ஷன், ஆன்சைட்டி ஃபியர் இருக்கும், ஆன்சைட்டி நியூரோசிஸ் இருக்கிற கண்டிஷன், இது எல்லாமே பெண்களுக்கு அந்த டைமில் ஏற்படும். ஸோ அந்த மெனோபாஸ் டைம்லேயும் உடல் பருமன் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ உடல் பருமன் அதிகமாகுது அந்த மெனோபாஸ் டைம்லேயும் சப்போர்ட்டிவ் மெடிசன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் இந்த மெடிசன்ஸை எடுக்கிறோம். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வெறும் பியூர் ஹெர்பல்ஸ்னால் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இத்தனை வழிமுறைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு மாதமும் நிச்சயமாக 3 கிலோ வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்மக்கிட்ட வெயிட் லாஸ்க்கு வரவங்க, அதாவது முக்கியமாக பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே பார்த்தோம்னா இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதைகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்க மேம், ஆனால் என்னால் வந்து ஏதாவது ஒரு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ண முடியல, வயிற்றை சுற்றி ஒரு டயர் மாதிரி இருக்குது, பேக்கில் ரொம்ப வந்து ஒரு தனியாகவே எனக்கு தெரியுது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து தசைகளை ஒரு இடத்துல மட்டும் குண்டாக தெரிகிற மாதிரி இருக்குது, தைஸில் பேக்கில் எல்லாமே ரொம்ப பெருசாக எனக்கு வந்து ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கு. அப்போ இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதையை நான் எப்படி கரைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இதனோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம சொல்கிறோம். எந்த மாதிரியான யோக பயிற்சிகள் செய்யணும், எந்த மாதிரியான சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணணும், வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்ம இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ், அதாவது ஒரு மாதத்திற்கு 3லிருந்து 4 கிலோ வெயிட் லாஸ் ஆகிறது தான் ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை அதிகமாக ஒரே மாதத்தில் எனக்கு 10 கிலோ குறையணும் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்காது. அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக இதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம கொடுக்குறோன்னா, இப்போ நான் சொல்கிறது ஜென்ரல் டயட்னா, பட் ஒவ்வொருத்தருக்கும் நாடி பார்த்து அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம திரும்பவும் டயட் வந்து சொல்வோம். அந்த டைமில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட், காலையில் காஃபி டீ அதிகமாக சுகர் சேர்த்து இனிப்பான உணவுகள் சாப்பிட்றதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். காலை நேரத்தில் காஃபி டீ குடிக்கிறோன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இது ஈஸியாக நம்ம வந்து டைஜஷன் ஆகக்கூடிய ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். இது ஹெர்பல் டீ மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்திக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன லவங்கப்பட்டை துண்டு எடுத்துக்கணும். இது 3ம் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். 2 கிளாஸ் தண்ணி விட்டு அது 1 கிளாஸாக வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் எலுமிச்சை சாறும் தேன் இதை டெய்லி காலையில் நம்ம குடிச்சிட்டு வரும்போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் வந்து கரைய ஆரம்பிக்கும். இதனோட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்ற நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட 21 மூலிகைகள் சேர்த்து அந்த டீடாக்ஸ் டீ கொடுக்குறோம். எல்லா கண்டிஷனுக்குமே இது வந்து பேசிக்காக நம்ம எடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீயும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான உடல் எடை நம்ம இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதைகளும் குறைய ஆரம்பிக்கும். உடல் எடை குறைப்புக்கு இல்லை எந்த மாதிரியான டயட், எந்த மாதிரியான மெடிசன்ஸ் எடுக்கலாம், இந்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.